கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் வியாழக்கிழமை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்கள் மேலே இருக்கிறதுனால என்னென்ன காரியத்தெல்லாம் உங்களை கொண்டு செய்கிறாருங்கிறதை புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஆமே. வெறும் அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசி கொண்டிருந்த நாம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் இத்தனை வேலைகளை அவர் செய்கிறாரா, நான் இத்தனை காலம் செய்யாமல் இருந்து விட்டேன் என்று நினைக்கிறீர்களா? இன்று முதலாவது செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைக்கும் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை அழகா இருக்குது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீர்படுத்துகிற வேலையை ஆவியானவர் செய்கிறார். அது எங்கே செய்கிறார்? சீயோனிலே. நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம் சீர்படுத்துதல் என்பது உலகத்துக்குள்ள இல்லை. சீர்படுத்துதல் என்பது முதல்ல சீயோனிலே ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார். ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஆவியானவர் இருந்தால் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆனால் துயரப்பட்டவர்களை என்ன செய்கிறாரா? சீர்படுத்துகிறார், அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். பல நேரத்தில் சியோனில் இருக்கிற தேவ ஜனம் துயரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் புலம்பல், எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்பொழுதும் அவங்க ஒரு சுகமான ஒரு முகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சரிப்படுத்துகிற சீர்படுத்துகிற வேலையைத்தான் ஆவியானவர் செய்கிறாராம். அப்படியானால் துயரப்பட்டவர்களை எப்படி சீர்படுத்துவது? ஒரு சின்ன உதாரணத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இரத்த சாட்சிகள் பலிபீடத்தின் அடியில் இருக்கிறவர்களை கூட்டத்தை காண்பிக்கிறார் யோவான் அப்போஸ்தலனுக்கு. அவர்கள் அந்த காட்சியை காணும்போது அவர்கள் கேட்கிறார்கள், எந்த மட்டும் எங்களுடைய இரத்த பழிக்காக நீ நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று கேட்கிறார்கள். அவங்க ரொம்ப துயரமாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்தின் நிமித்தம் எங்களை இரத்த சாட்சிகளாக நாங்கள் மறிச்சிட்டோம்ப்பா, எங்களை இரத்த சிந்தினவங்களை எப்போ நீங்கள் பழி வாங்குவேன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் அவங்களை அழகாக சீர்படுத்துகிறார் பாருங்க. அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுக்கு வெள்ளை அங்கியை கொடுத்து அவர்களை பார்த்து சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க, இரத்த சாட்சி பட்டியலில் இன்னும் உங்களுடைய சகோதரர்களுடைய எண்ணிக்கை வந்து சேரலை, ஆகவே அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சீர்படுத்திட்டார்? அவங்க துயரம் எப்படி மாற்றப்பட்டது? ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கொடுக்கிறார், ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களாக இருந்து கொண்டு தேவனுடைய சபையிலே அங்கம் வகித்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஒருவேளை துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துயரத்தோடு வாழ்வதற்கு சீயோனுக்கு அழைக்கப்படலை. சீயோனிலே இருக்கிற ஜனங்கள் துயரப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, சந்தோஷம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் துயரத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நீங்க துயரப்படுறதுல நியாயம் இருக்கலாம், நீங்க துயரப்படுறதுல உண்மை இருக்கலாம், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் ஒரு காரியத்தை சொல்றார், சீயோனில் இருந்துட்டே துயரமா இருக்காத, மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கான பிரதிபலனின் நாட்கள் சீக்கிரமா வெளிப்படும். சொட்டு போகாம இருப்பீங்களா? இந்த காலவெளியில துயரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாரு, துயரத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களுடைய துயரத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ரட்சகர் சீக்கிரமாய் வெளிப்படுவார். உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார், உங்க குடும்பத்தில் வெளிப்படுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை தியானத்தில் சீயோனிலே துயரப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துயரத்தை நீக்கி அவர்களை சீர்படுத்தி உங்க பிள்ளைகளாக நீங்க மாற்றி விடுங்க. ஜனத்தை ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you.